ஹாய், வெல்கம் டு தமிழ் ஃபார்மா கெமிஸ்ட்ரி. இன்னைக்கு மெடிசனல் கெமிஸ்ட்ரியில் மீதி இருக்கிற சிந்தசிஸ் எல்லாம் பார்க்கலாங்க. சிந்தசிஸ் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா பெரிய கொஷின்லேயும் இல்லைன்னா 5 மார்க் கொஷின்லேயும் 2 மார்க் கொஷின்லேயும் எல்லாத்துலேயும் சிந்தசிஸ் கேட்டுடுறாங்க. ரிப்பீட்டட் சிந்தசிஸ் சம்டைம்ஸ் இருக்குது, சம்டைம்ஸ் நாட் ரிப்பீட்டட் சிந்தசிஸ், ரிப்பீட் ஆகாத சிந்தசிஸும் இருக்குது. அதனால் சிந்தசிஸ் நம்ம கான்சன்ட்ரேஷனாக படிக்கணும். ஈஸியாக மார்க்கும் வாங்கலாம் சிந்தசிஸில். ஸோ சிந்தசிஸ் மெடிசனல் கெமிஸ்ட்ரி 1 படிக்கிறீங்க, கண்டிப்பாக சிந்தசிஸ் எல்லாத்தையும் ஈஸியான முறையில் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஆனால் அதனோட ஸ்ட்ரக்சர் நல்லா தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக இந்த சிந்தசிஸ் எழுதிடலாம். அது மாதிரி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஐபோப்ரூஃபன் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஐபோப்ரூஃபன் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்குது. பென்சீன் இருக்குது, ஒரு சைடு ஐசோபியூட்டைல் இருக்குது, இன்னொரு சைடு ப்ரோபயோனிக் ஆசிட் இருக்குது. ஸோ ஆசிட் ஒரு சைடு இருக்குது, இன்னொரு சைடு ஐசோபியூட்டைல் குரூப் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஐசோபியூட்டைல் பென்சீன் தான் ஸ்டார்டிங் மெட்டீரியல். இந்த 3 கார்பன் கொண்டு வரதுக்காக நமக்கு ஃபஸ்ட்டு அஸ்டைலேஷன் பண்ணுறோம். ஈஸியாக பண்ண வேண்டியது பென்சீனில் அஸ்டைலேஷன் தான் ஈஸியாக பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு அஸ்டைலேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அஸ்டைலேஷனில் CO குரூப் இருக்குது. ஓகே, CO. இந்த CO குரூப்போட ஹைட்ரஜன் சைனைடு அட்டாச் பண்ணும்போது COவில் இருக்கிற ஓவும் ஹைட்ரஜன் சைனைடில் இருக்கிற ஹெச்சும் அட்டாச் ஆகி OHும் சைனைடும் கிடைக்குது. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆசிட் குரூப்பு வேணும்னா சைனைடை ஹைட்ராலிசிஸ் பண்ணால் ஆசிட் கிடைக்கும். சைனைடை எங்கெங்கெல்லாம் ஆசிட் குரூப் வேணுமோ அங்கெல்லாம் சைனைடை ஹைட்ராலிசிஸ் பண்ணால் ஆசிட் கிடைக்கும். ஸோ அப்படி ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஆசிடும் ஹைட்ரஜன் அயோடைடு பாஸ்பரஸ் எல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட், ரெடியூஸ் பண்ணுறதுனால COH CHஆகவும் கன்வெர்ட் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் த டோட்டல் ஐபோப்ரூஃபன் சிந்தசிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ப்ரொப்பனலால் ஸ்ட்ரக்சர். பார்த்திங்கன்னா இதில் ஒரு நாப்தால் இருக்குது. நெக்ஸ்ட் பார்ட்டு செகண்டரி ஆல்கஹால் இருக்குது. 3வது பார்ட்டு ஐசோப்ரோபைல் அமீன் பார்ட்டு. ஐசோப்ரோபைல்னா பிரான்ச்டு 3 கார்பன் இருக்குது ப்ளஸ் NH. ஸோ இதை லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஐசோப்ரோபைல் அமீன் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மெட்டீரியல் நாப்தால் தான் ஸ்டார்டிங் மெட்டீரியல். இப்போ O கிட்ட கட் பண்ணுறோம். ஸோ OH. ஹெச்சை ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு வேணும்னா ஹெச்சை ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு Cl வேணும். அதனால் பக்கத்து ஸ்ட்ரக்சரில் Cl அட்டாச் பண்ணிக்கலாம். செகண்டரி ஆல்கஹால் ப்ரிப்ரேஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். செகண்டரி ஆல்கஹால் ப்ரிப்ரேஷனில் இப்பாக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. இப்பாக்சைடு ஸ்டார்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்பாக்சைடுங்கிறது ஆக்சிஜன் சைக்ளிக் ஃபார்மில் இருக்கிறது. 2 CH ஷேர் பண்ணிட்டு இருந்ததுன்னா அது இப்பாக்சைடு. ஸோ ஸ்டார்டிங் மெட்டீரியல் எபிக்ளோரோஹைட்ரின். அது 2 சேரும்போது குளோரின் HCl வெளியில் போகும்போது நமக்கு ஒரு டெரிவேட்டிவ் கிடைக்குது. அது கூட நம்ம இப்போ என்ன அட்டாச் பண்ணோம், ஐசோப்ரோபைல் அமீன் அட்டாச் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆசிட் ஆட் பண்ணோம். எதுக்காகனா டு கன்வெர்ட் இப்பாக்சைடு, அந்த இப்பாக்சைடை ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்பிட்வீன் ஆசிட் ஆட் பண்ணோம். சரிங்களா? ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த 3 பார்ட்டையும் தனியாக பிரிச்சுட்டு ஞாபகம் வச்சிருந்தோம்னா மீதியை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சிந்தசிஸ் கார்பமசிப்பின். அசிப்பின் அப்படிங்கிறது 7 மெம்பர் ரிங் வித் NH ஞாபகம் வச்சுக்கணும். அசிப்பின் அப்படின்னா எங்கே அசிப்பின் வந்தாலும் 7 மெம்பர் ரிங் வித் NH. அதுக்கப்புறம் இது ஒரு டைஅசிப்பின். 2 பக்கமும் பென்சீன் அட்டாச் பண்ணுறதுனால இட் இஸ் எ டைஅசிப்பின். ஸோ ஸ்டார்டிங் மெட்டீரியல் இஸ் டைஅசிப்பின் டைபென்ஸ் அசிப்பின். இந்த டைபென்ஸ் அசிப்பினோட NH இருக்கு இல்லைங்களா, இதில் என்ன ஆகணும், திருப்பியும் CONH2 நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மாதிரி CONH2 அட்டாச் பண்ணோம்னா பாஸ்ஜீனும் அமோனியாவும் பாஸ் பண்ணோம்னா CONH2. ஸோ இட் இஸ் சிமிலர் சிந்தசிஸ், ரெண்டுமே சிமிலராக இருக்கு. நெக்ஸ்ட்டு சிந்தசிஸ் கார்பமசிப்பின். அசிப்பின் அப்படிங்கிறது 7 மெம்பர் ரிங் வித் NH ஞாபகம் வச்சுக்கணும். அசிப்பின் அப்படின்னா எங்கே அசிப்பின் வந்தாலும் 7 மெம்பர் ரிங் வித் NH. அதுக்கப்புறம் இது ஒரு டைஅசிப்பின். 2 பக்கமும் பென்சீன் அட்டாச் பண்ணுறதுனால இட் இஸ் எ டைஅசிப்பின். ஸோ ஸ்டார்டிங் மெட்டீரியல் இஸ் டைஅசிப்பின்
டைபென்ஸ் அசிப்பின். இந்த டைபென்ஸ் அசிப்பினோட NH இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து என்ன ஆகணும், திருப்பியும் CONH2 நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மாதிரி CONH2 அட்டாச் பண்ணோம்னா பாஸ்ஜீனும் அமோனியாவும் பாஸ் பண்ணோம்னா CONH2. ஸோ இட் இஸ் சிமிலர் சிந்தசிஸ், ரெண்டுமே சிமிலராக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சிந்தசிஸ் பென்சோகெயின். பென்சோகெயின் இஸ் எ எஸ்டர். எஸ்டர் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆசிட் கூட ஆல்கால் சேர்ந்தா ஃபார்ம் ஆகும். ஸோ எஸ்ட்ரிஃபிகேஷன். சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் அஸ் கேட்டலிஸ்ட். சல்ஃபூரிக் ஆசிட்ங்கிறது கேட்டலிஸ்ட். இதில் ஆல்கஹால் கூட நம்ம ஆசிட் இஸ் எ பேரா அமினோ பென்சோயிக் ஆசிட். பேரா பொசிஷனில் அமீன் இருக்கிற பென்சோயிக் ஆசிட் கூட ஒரு ஆல்கஹால் சேர்த்தோம்னா எஸ்ட்ரிஃபிகேஷன் ஆகி நமக்கு பென்சோகெயின் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபினட்டாயின். ஃபினட்டாயினில் பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னா ஹைடன்டாயின், டைஃபீனைல் ஹைடன்டாயின். ஹைடன்டாயினோட ஸ்ட்ரக்சர் நான் கொடுத்துருக்கேன். ஹைடன்டாயினில் 2 ஃபினைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. நம்ம இப்போ எங்கே ஓப்பனிங் பண்ண போகிறோம்னா NHக்கும் கார்பனுக்கும் நடுவில் ஓப்பனிங் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரக்சரை ஓப்பன் பண்ணும்போது CH2 ஆகும். இது ஒரு ஹேலஜன், ஒன்று புரோமின் அல்லது குளோரின் ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ஹேலஜன் இங்கே வந்து புரோமின் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் பேசிக் நம்ம எடுத்துக்கிற ஸ்டார்டிங் மெட்டீரியல். இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் கூட அம்மோனியா ஆட் பண்ணுறோம். எதுக்காக அம்மோனியா ஆட் பண்ணுறோம்னா அம்மோனியாவில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து 2 பக்கமும் ரியாக்ட் ஆகும். எப்படி ரியாக்ட் ஆகும்னா இதில் இருக்கிற ஹைட்ரஜனையும் அது எடுத்துக்கும், இந்த பக்கம் இருக்கிற புரோமினையும் அது எடுத்துக்கும். ஸோ ரெண்டு சைடும் ரியாக்ட் பண்ணுறதுனால நமக்கு சைக்ளிசேஷன் ஆகுது. NH கிடைக்குது. இந்த பக்கம் ரிங் வந்து க்ளோஸ் ஆயிடுது. க்ளோஸ் ஆகிறதுக்கு நமக்கு அம்மோனியா தேவைப்படுது. நெக்ஸ்ட் மெஃபினமிக் ஆசிட். மெஃபினமிக் ஆசிட் அடிக்கடி கேட்குற கொஷின். ஸோ இதில் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஆசிட்னா பென்சோயிக் ஆசிட். நம்ம இங்கே என்ன டெரிவேட்டிவ்னா பென்சோயிக் ஆசிட் டெரிவேட்டிவ். பென்சோயிக் ஆசிட் ப்ளஸ் ஒரு ஜைலிடின்ங்கிறது ஒரு அமினோ குரூப் வித் 2 மித்தைல் குரூப் அட்டாச் டு எ பென்சீன். ஸோ இது எல்லாமே இடம் விடாமல் வரிசையாக எழுதிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு வழியே இல்லை. ஸோ அந்த அமினோ குரூப்பை வந்து அட்டாச் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஹேலஜன் தேவை. ஸோ குளோரின் வந்து பென்சோயிக் ஆசிடோட அட்டாச் ஆகிருக்கு. அது ரெண்டும் குளோரின் வந்து அம்மோனியாவோட ரியாக்ட் ஆகி தெர் இஸ் எ ரிமூவல் ஆஃப் HCl வெளியே போயிட்டு நமக்கு மெஃபினமிக் ஆசிட் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு சிந்தசிஸ் மீத்தாடோன். மீத்தாடோன் அப்படிங்கிறது ஒரு கீட்டோன். டோன்கிறது கீட்டோன். நெக்ஸ்ட்டு இட் இஸ் எ பைஃபீனைல் காம்பவுண்ட். ஸோ பைஃபீனைல் கீட்டோன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஸோ நம்ம எந்த இடத்துல கட் பண்ணுறோம், இந்த 2 பென்சீன் இருக்கிற கார்பன் அட்டாச் ஆகிருக்கிற கார்பனில் நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு CN ஆட் பண்ணுறோம். சைனைடு எதுக்காக ஆட் பண்ணுறோம்? அகெயின் வி வாண்ட் CO. இந்த CO கீட்டோன் வேணுங்கிறதுக்காக அந்த CN வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். CN அட்டாச் பண்ணி ஹைடாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு கீட்டோன் கிடைக்கும். ஆஸ் யூஷுவல் நைட்ரஜன் பார்ட் வந்து குளோரைடை வச்சு அட்டாச் பண்ணுறோம். இதான் சிந்தசிஸ் ஆஃப் மீத்தாடோன். நெக்ஸ்ட் சிந்தசிஸ் ஹேலோதேன். ஹேலோதேன் ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக சிந்தசிஸ் பண்ணிடலாம். ஹேலோதேனில் ஒரு கார்பனில் 3 ஃப்ளூரின் அட்டாச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு கார்பனில் குளோரினும் புரோமினும் அட்டாச் ஆகிருக்கும். நம்ம ஸ்டார்டிங் மெட்டீரியலில் வந்து புரோமின் வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ புரோமினுக்கு பதிலாக ஹைட்ரஜன் இருக்கும். புரோமினேஷன் பண்ணோம்னா நமக்கு ஹேலோதேன் கிடைக்கும். நெக்ஸ்ட் சிந்தசிஸ் குளோர்ப்ரோமசின். குளோர்ப்ரோமசின் கம்ஸ் அண்டர் ஃபினோதைசின் டெரிவேட்டிவ். ஃபினோதைசின்ங்கிறது தயா அண்டு சல்ஃபர் அண்டு நைட்ரஜன் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபினோதைசின் டெரிவேட்டிவில் சல்ஃபர் இடத்துல நம்ம ஓப்பனிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நைட்ரஜன் கிட்ட அட்டாச் ஆகிருக்கிற சைட் செயின் 2 பார்ட்டாக அட்டாச் பண்ணுறோம். ஸோ NH இருக்கும். NHலேருந்து 2 பார்ட்டாக அந்த சைட் செயினை அட்டாச் பண்ணுறோம். சல்ஃபரோட என்னத்தை சேர்க்குறோம்? இப்போ டைஃபீனைல் அமீனை சேர்க்குறோம். டைஃபீனைல் அமீன் சல்ஃபரோட ரியாக்ட் ஆகி ஃபினோதைசின் கொடுக்குது. ஃபினோதைசினில் NHல 2 சைட் செயினையும் 1 by 1 அட்டாச் பண்ணால் யூ வில் கெட் குளோர்ப்ரோமசின் டெரிவேட்டிவ்.
Next synthesis, methohexital synthesis. Methohexital is a barbital derivative. பார்பிட்டால்ங்கிறது எப்படி கிடைக்கும், நமக்கு ஒரு யூரியா கூட டைஎஸ்டரை வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு இது பார்பிஜரேட் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து கடைசியில் தான் இந்த ரெண்டும் அட்டாச் பண்ணுறாங்க. கடைசி ஸ்டெப்பில் தான் பார்த்திங்கன்னா யூரியாவும் இந்த எஸ்டரும் ரியாக்ட் ஆகி நமக்கு இந்த சைக்ளிக் ஃபார்ம் கிடைக்குது. ஸோ ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன, அதே தான், டைஈத்தைல் மெலோனேட்டு தான் ஸ்டார்டிங் மெட்டீரியல், எஸ்டர் தான். ஆனால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த அட்டாச்மெண்ட் சைட் செயின் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கிறோம். இதில் என்னென்ன சைட் செயின் இருக்குது, இதில் 3 கார்பன் இருக்கிற டபுள் பாண்ட் இருக்கிறது. 3 கார்பன் வித் டபுள் பாண்ட் இஸ் prop1ene, அதை வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 6 கார்பன் இருக்குல்ல ட்ரிபிள் பாண்டு, அதாவது ஹெக்சைன் அட்டாச் பண்ணுறோம். அது ஏன் 2 புரோமோல் அட்டாச் பண்ணுறோம்னா நம்ம சைட் செயின் வந்து 2வது கார்பனில் தான் போய் அட்டாச் ஆகுது. அதனால் 2 புரோமோ, அதை ஞாபகம் வச்சுக்கணும். 2 புரோமோ, ஃபஸ்ட் புரோமோவில் அட்டாச் ஆகாது. 2 புரோமோ 3rd கார்பனில் ட்ரிபிள் பாண்ட் இருக்கனால ஹெக்சைன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 சைட் செயினையும் அட்டாச் பண்ணிக்கிட்டு தென் யூரியா கூட நம்ம எஸ்டரை ரியாக்ட் பண்ணோம்னா we will get a barbiturate derivative methohexital. Next synthesis, methohexital synthesis. Methohexital is a barbital derivative. பார்பிட்டால்ங்கிறது எப்படி கிடைக்கும், நமக்கு ஒரு யூரியா கூட டைஎஸ்டரை வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு இது பார்பிஜரேட் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து கடைசியில் தான் இந்த ரெண்டும் அட்டாச் பண்ணுறாங்க. கடைசி ஸ்டெப்பில் தான் பார்த்திங்கன்னா யூரியாவும் இந்த எஸ்டரும் ரியாக்ட் ஆகி நமக்கு இந்த சைக்ளிக் ஃபார்ம் கிடைக்குது. ஸோ ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன, அதே தான், டைஈத்தைல் மெலோனேட்டு தான் ஸ்டார்டிங் மெட்டீரியல், எஸ்டர் தான். ஆனால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த அட்டாச்மெண்ட் சைட் செயின் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கிறோம். இதில் என்னென்ன சைட் செயின் இருக்குது, இதில் 3 கார்பன் இருக்கிற டபுள் பாண்ட் இருக்கிறது. 3 கார்பன் வித் டபுள் பாண்ட் இஸ் prop1ene, அதை வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 6 கார்பன் இருக்குல்ல ட்ரிபிள் பாண்டு, அதாவது ஹெக்சைன் அட்டாச் பண்ணுறோம். அது ஏன் 2 புரோமோல் அட்டாச் பண்ணுறோம்னா நம்ம சைட் செயின் வந்து 2வது கார்பனில் தான் போய் அட்டாச் ஆகுது. அதனால் 2 புரோமோ, அதை ஞாபகம் வச்சுக்கணும். 2 புரோமோ, ஃபஸ்ட் புரோமோவில் அட்டாச் ஆகாது. 2 புரோமோ 3rd கார்பனில் ட்ரிபிள் பாண்ட் இருக்கனால ஹெக்சைன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 சைட் செயினையும் அட்டாச் பண்ணிக்கிட்டு தென் யூரியா கூட நம்ம எஸ்டரை ரியாக்ட் பண்ணோம்னா we will get a barbiturate derivative methohexital. Next synthesis, salbutamol. butane. ஸோ பியூட்டேன்கிறது லாஸ்ட் எண்டில் அட்டாச் ஆகிருக்கிற கார்பனோட 3 மித்தைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ 3 மித்தைல் குரூப் வித் கார்பன்னால 4 பியூட்டேன். ஸோ 4 கார்பன் இருக்கிறதுனால அது பியூட்டேன் சொல்கிறோம். சால்பியூட்டமாலில் ஆல் இருக்குது, ஓக. ஆல்ங்கிறது ஆல்காலிக் குரூப். இதில் வந்து ஒரு ஃபீனாலிக் OH, பென்சீனோட ஒரு OH அட்டாச் ஆகிருக்கு. சைட் செயினில் 2 OH, அது வந்து ஆல்காலிக் OH. இதெல்லாம் செகண்டரி OH. ஒன்று வந்து செகண்டரி OH, இன்னொன்று வந்து ப்ரைமரி OH. பென்சீனோட CH2OH அட்டாச் ஆகிருக்கு, அது ப்ரைமரி OH. சைட் செயினில் இப்போ நம்ம சைட் செயினில் இருக்கிறது ஒரு OH வந்து செகண்டரி OH. ஸோ இங்கே வந்து 2 இடத்துல கட் பண்ணுறோம். ஒன்று வந்து அமீனில் கட் பண்ணுறோம், இன்னொன்று வந்து பென்சீனோட கட் பண்ணுறோம். பென்சீனோட நம்ம என்ன வேணும், OCOH CH2 வேணும். அதனால் குளோரோ அசிட்டைல் குளோரைட், 2 பக்கமும் குளோரின் ஆட் பண்ணால் குளோரோ அசிட்டைல் குளோரைட் ஸ்டார்டிங் மெட்டீரியல். ஸோ இதை அட்டாச் பண்ணோன்னு அடுத்தது அமீன் பார்ட் அட்டாச் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த சிந்தசிஸ் ஆஃப் சால்பியூட்டமால். எல்லாத்தையும் அட்டாச் பண்ணோம்னா சால்பியூட்டமால் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்.